வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸாம்பிள் 4.7 என்ன அப்படின்னு நினச்ச போகிறோம் பார்க்க போகிறோம். 2 objects of masses 2 kg and 4 kg are moving with the same momentum of 20 kg ms power minus 1. Will they have the same kinetic energy? That's the first question, and the second question is, will they have the same speed? ஸோ ரெண்டு பொருள் இருக்குது, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து 2 kg, அனதர் ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து 4 kg. ஆனால் அந்த ரெண்டுக்குமே சேம் மொமெண்டம் தான் 20 kg ms பவர் minus 1. இப்போ கொஸ்டின் என்ன, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டுக்கும் சேம் கைனடிக் எனர்ஜி இருக்குமா? கைனடிக் எனர்ஜிக்கு உண்டான ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ KE is equal to P²/2m. ஸோ KE is equal to கைனடிக் எனர்ஜிக்கு வேறு ஏதோ ஒரு ஃபார்முலா பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குதே சார், இங்கே P²/2m நாங்கள் பார்த்ததே இல்லை. என்ன டேட்டா கொடுத்துருக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க நிறையா ஃபார்முலாஸ் இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் அப்படி இருக்கும். ஃபிசிக்ஸில் அதே மாதிரி ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஒவ்வொரு வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறையா ஃபார்முலாஸ் இருக்கலாம். பட் கொடுத்துருக்கிற என்ன இன்புட் கொடுத்துருக்குறாங்க, என்ன கொடுத்துருக்குறாங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபார்முலா தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ P இஸ் த மொமெண்டம். இங்கே மொமெண்டத்தோட வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ மொமெண்டத்துக்கும் கைனடிக் எனர்ஜியும் லிங்க் பண்ணக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத, அல்லது அந்த என்னங்கிறத கண்டுபிடிச்சி அதில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் பண்ணணும். கைனடிக் எனர்ஜியும் மொமெண்டையும் லிங்க் பண்ணக்கூடிய ரிலேஷன் இது. அப்போ இதுதான். ஸோ இப்போ இதில் நம்ம தெரிஞ்ச வேல்யூலாம் சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். Pக்கு பதிலாக 20² டிவைடட் பை 2 இன்ட்டு மாஸோட வேல்யூ வந்து 2 ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட். இப்போ 20 × 20 400 ஆயிரும். 2 × 2 4 ஆயிரும். 400 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 100 ஜூல். இப்போ ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு கண்டுபிடிக்கணும். மொமெண்டத்தோட வேல்யூவில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் அதோட மாஸ் வந்து அதோட மாஸ் வந்து 4 kg. இப்போ 20 × 20 400, கீழே 2 × 4 8 ஆயிரும். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 50 ஜூல் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே கைனடிக் எனர்ஜி சேமாக இல்லை. வில் தே ஹாவ் த சேம் கைனடிக் எனர்ஜி? நோ. இன்ஃபேக்ட் யாருக்கு மாஸ் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு அதிகமான கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே மாஸ் கம்மி, கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி. இங்கே மாஸ் ஜாஸ்தி, கைனடிக் எனர்ஜி கம்மி. ஓகேவா? இங்கே மாஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி, மாஸ் அதிகமாக இருக்கிறதுக்கு கைனடிக் எனர்ஜி வந்து கம்மி. நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின், வில் தே ஹாவ் த சேம் ஸ்பீடு? அதுவும் சேம் ஸ்பீடாக இருக்காது. P is equal to mv. Pயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க? m × v, மாஸ் × வெலாசிட்டி. ஸோ ரெண்டுக்குமே வேறு வேறு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ வேறு வேறு மொமெண்டம் வேல்யூ தான் கண்டிப்பாக கிடச்சிருந்துருக்கும். ஆப்ஜெக்ட் வில் நாட் ஹாவ் த சேம் ஸ்பீடு. ரெண்டுக்கும் சேம் ஸ்பீடு இருக்காது. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.